ஹலோ காமன் மேன். இப்போ சிட் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிட் ஃபண்டுன்றது ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் சிட்டு சேர்த்துறதோ ரெண்டுமே வந்து நடக்கும். நீங்கள் சின்ன குரூப்பாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் வந்து சிட்டு போட்டாலும் சரி, இது வந்து நான் ரெகுலேட்டட். இதில் வந்து செபியோ இல்லை பேங்கிங் ரூலோ இதில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாக்கா இட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி. அதில் ப்ராப்பராக வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கணும், ஒரு ட்ரெஸரின்னு ஒருத்தர் இருக்கணும். இது மாதிரி எல்லாமே இந்த செபி ரூல்ஸ் படி நடக்கும். இந்த சிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஆக்ஷன் விடுவாங்க. அதில் இப்போ எதிராளி இருக்கிற ஆளுக்கு வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதை வந்து தள்ளி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ வரும்னு கிடையாது. இல்லை இது வந்து உங்களுடைய பணத்தை வளர்த்தும் கொடுக்காது. நீங்கள் 1,00,000 ரூபா சீட்டு போட்டிங்கனாக்கா 1,00,000 ரூபா கூட கண்டிப்பாக ஒரு 20% கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் கடைசி சீட்டு எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி. வேற அதே மாதிரி ஒரு 20 மாதத்துக்கு நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் போட்டதை விட அதிகமாக வந்து குரோத் வந்து கிடைச்சிருக்கும். இந்த சிட் ஃபண்டுன்றது ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து பண்ணுறது. யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாலும் உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி வராது. வேற மியூச்சுவல் ஃபண்டுன்றது ரெகுலேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செபி. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர் தேன் சிட் ஃபண்டு பீயிங் ரெகுலேட்டட் பை செபி.